தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். 10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே? Experience your dream retirement life for a day. நேர்லே வணக்கம். இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்னும் நம்மோடு தமிழக பாஜகவின் மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் இணைந்துள்ளார். கேட்பது நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். திருப்பதி லட்டு நம்ம எல்லாருமே பார்த்தா தொட்டு இப்படி வணங்கிட்டு உண்ட விஷயம். அதில் புதிய சர்ச்சை. பீஃப் ஆயில், அதாவது அனிமல் ஃபேட் இருப்பதாகவும் ஃபிஷ் ஆயில் உட்பட பல விஷயங்கள் கலந்திருப்பதாகவும் எழுந்த சர்ச்சை. சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு புதாகரத்தை கிளப்பினார். நாடு முழுக்க வெடித்திருக்கிறது இந்த பூகம்பம். இதில் தான் ஏகப்பட்ட விவாதம் வந்திருக்கு. உங்களோட இனிஷியேட்டிவ் இப்போ கூட நீங்கள் இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு ஜஸ்ட் என்னுடைய முன்னாடி மீட்டிங் ஒருத்தர் என்னை பார்க்க வர்றாரு. திருப்பதி போயிட்டு லட்டு வாங்கி லட்டு பிரசாதம் கொடுத்தாரு. எல்லாருக்கும் ஒரு விஷயம் வந்துச்சுல்ல. ஆகையால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. இந்தியாவில் இருக்கிற கோவில்களிலேயே ரொம்ப அதிகம் பேர் என்ன சொன்னால் அதிகமாக வருமானம் வர கோயிலெலாம் சொல்லுவாங்க. நீங்கள் எந்த அளவிற்கு கலப்படம் என்பது ஊறி போயிருக்கிறது அப்படின்னா, ஒரு கோவில் சம்பந்த கடவுள் பயணம் இருக்குல்ல, சாமி பயணம், சாமி கொடுக்குறோம், திருப்பதி லட்டுக்காக நம்ம நெய் அனுப்புகிறோம் அப்படின்னும் போது அந்த நெய் அனுப்புகிறவங்க ஒரு கலப்படம் இல்லாமல் அனுப்பணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்க அனுப்பணும்னு நினைப்போம். ரொம்ப பாவம் வந்துடும். நிறைய பேர் நம்பிக்கை, கோடிக்கணக்கான பேர் நம்பி சாப்பிட்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி சாப்பிட்றது தொட்டு கொண்டு சாப்பிட்றது. இப்போ அதுலேயே கலப்படம் பண்ணக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நிலைமை இருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் ஆந்திராவை பொறுத்தவரை இதெல்லாம் கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றுவோம். பட் பரவாயில்ல. ஏன்னா அவர் அவங்க அப்பா பேர் என்ன, ராஜசேகர ரெட்டி. அவர் மலையிலே 2 மலை தான் திருப்பதிக்கு சொந்தம் அப்படிலாம் சொன்னார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 7ல் 2. ஆமா, 1 ஆமா. கிறிஸ்டின் யாரும் கவர்மெண்ட்டுக்கு அதுல சர்ச்சஸ் கட்டலாம். கிட்டத்தட்ட அதான் 2 திருப்பதிக்கு கொடுத்துட்டு மிச்சத்தில் நான் கிறிஸ்டின் கொடுத்துருவோன்றது தான் அந்த ஸ்டேட்மெண்டோட க்ரக்ஸ். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை நீங்கள் சார்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்காக, ஆனால் ஒரு அரசை நிர்வகிக்கிற பொறுப்புக்கு வந்திருக்க பிறகு நீங்கள் எல்லாருக்குமான தேவையாக தானே இருக்கணும். அப்போ அந்த நம்பிக்கையோட விளையாடுவதுங்கிறது எப்படிப்பட்ட ஒரு செயல்? 2வது, சார், திருப்பதி தேவஸ்தானத்தில் ஒரு ஊழல் நடந்து முன்பிருந்த ஆட்சியாளர்கள் மேலே இப்போ குறை சொல்லுகிற அளவிற்கு அந்த ஊழல் இருக்கிறது. கலப்படம் நடந்து கொண்டிருக்காரு. கலப்படம் திருப்பதி லட்டில் மட்டும்தான் நடந்தது. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கள்ட்ட மட்டும்தான் கலப்படம் நடந்தது. ஏன் நான்வெஜ்ஜில் கலப்படம் இல்லை? இப்போ இந்த SS ஹைதராபாத் பிரியாணியில் சாப்பிட்டு 7 குடும்பம் ஹாஸ்பிட்டல் இல்லை. நாய்கறி பிரியாணி வரல, இங்கே அதுதான் வரலையா? அழுகி போன ஆட்டுக்கால் வரல. அந்த அழுகி போன ஆட்டுக்கால் தான் பல ஹோட்டலுக்கு சென்னையில் சப்ளை ஆகுதுன்னு வரல. அதெல்லாம் பார்த்து நான்லாம் நான்வெஜ் சாப்பிட்றேன். பார்த்துட்டு இன்னைக்கு எப்படி இருக்கு வச்சு பாருங்க. நான்வெஜ் சாப்பிட்டாலும் வெஜ்ஜு சாப்பிட்டாலும் எல்லாமே மனுஷங்க தான். ஒரு கலப்படம் இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு கலக்கம் ஏற்படும். ஐயோ, என்னடா இப்படி கலப்படம் நடக்குது அப்படின்னு. கொஞ்சம் கூட ஒரு மனிதத்தன்மையே இல்லாம இந்துக்கலாம் அவங்களுடைய சென்டிமெண்ட் பாதிக்கப்பட்டுச்சு. அவ்வளோ சந்தோஷமா செய்யற அந்த பேர் என்ன, பியூஷ் மனுஷ், அவர்லாம் சமூக ஆர்வலர்னு சொல்றாரு. என்ன சமூகத்துக்கு பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அவரே சொல்லிக்கிறார். அதெல்லாம் பட்டம் கொடுத்து அங்கதான் கேள்வி எழுப்புறாங்க. பீஃப் எடுத்து சாப்பிட்றாங்க, கடத்திட்டு போறாங்க, இது பண்றாங்க, ஸ்மக்லிங் பண்றாங்கன்னு அடிச்சு மனுஷங்களை கொண்டாங்கல்ல. அந்த கர்மா தான் அப்படியே அந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்க சார் நடந்தது? உங்களுக்கு வாய் ஃப்ரீயா இருக்குன்னு நீங்க பேசிட்டு அச்சு கொண்டாங்கன்னா எங்க கொண்டாங்க? நீங்க சொல்றது ஒரே ஒரு சம்பவம். அதுல ஒருத்தர் ஒரு வீட்டுல கண்ணுக்குட்டி காணும்னு ஒருத்தர் நீ தான் திருடிட்டன்னு ஒருத்தர் வீட்டுக்கு போறாரு. அவர் இஸ்லாமிய விஷயம் தான். அங்கே போகிறாங்க, ஃப்ரிட்ஜ் வரைக்கும் பார்த்தாங்க. ஃப்ரிட்ஜ் வரைக்கும் எதுக்கு பார்த்தாங்க? அங்கே அங்கே இருந்த எல்லா இஸ்லாமியர் வீட்லேயும் போய் பார்த்தாங்களா? ஃப்ரிட்ஜ் வரைக்கும் எதுக்கு பார்த்தானா? அவன் வீட்டு கண்ணு ஊட்டி காணும். அதுக்காக நீ தான் திருடி இருக்கன்னு அவன் சந்தேகப்படுறான். அதுக்காக போய் ஃப்ரிட்ஜில் பார்த்தான்.
நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அப்படியே விஷயத்தை திருப்பி போட்டு சார் மாட்டுக்கறி சாப்பிட்டேன், ஏங்க அதே ஊர்ல மாட்டுக்கறி சாப்பிட்டு மற்ற யாராவது காயப்பட்டாங்களா, அடிபட்டாங்களா? அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, அந்த நபர் துப்பாக்கி எடுத்து காட்டுறாரு, அங்க நடந்த கை கலப்பு. இதை வந்து எப்படி திருப்புனீங்க நீங்க? நீங்க பண்ண ஃபேக் நேரேட்டிவ்ல அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா சொல்ல போறது? நீங்க சொல்ற சம்பவம் எத்தனை வருஷம் ஆச்சு? கௌரவ விஷயம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம்ல. நான் என்ன சொல்றேன், பர்மிஷன் இல்லாம பாதுகாவலர்கள்ன்றது ரொம்ப பார்த்துட்டு இருக்கோம். சரி, தமிழ்நாட்டுல நடக்குது. நான் அது என்ன, நீங்க பர்மிஷன் இல்லாம எடுத்துட்டு போறது, மாடுகளை அதுக்கு உண்டான முறை இல்லாம எடுத்துட்டு போறது, கழுத்துல கயிறு கட்டி தொங்க விட்டு தூக்கிட்டு போறது, அது தப்புதான். நடப்பதாக தொடர்ந்து இருக்குது பாக்குறோம்ல. அது பொய்யுங்கிறல. எத்தனை கொலை நடந்தது டேட்டா கொடுங்க. மாட்டுக்கறி சாப்பிட்றாங்கன்றதுக்காக கொலை நடந்தது. கொலை எல்லா சினிமாவிலையும் பேசுறீங்க, எல்லா மீடியாவிலையும் பேசுறீங்க, பேசிட்டே இருக்கீங்கல்ல, டேட்டா கொடுங்க. எத்தனை சம்பவம் நடந்துச்சு? நான் தான் சொல்றேன், ஒரே ஒரு சம்பவம், அந்த ஒரு சம்பவமும் மாட்டுக்கறிக்காக கிடையாதுங்கிறேன். அந்த இடத்துல ஆடு இருந்ததுனால அதே கொலை நடந்திருக்கும் தம்பி. நடந்திருக்குமா, நடந்திருக்காதா? கண்ணுக்குட்டியே காணோம், நீ திருடி வச்சிருக்கேன்னு சந்தேகப்பட்டு உன்ட்ட வந்து கேட்குறாங்க. அதில் நீ துப்பாக்கி எடுத்து காட்டுற, கைகலப்பில் பிரச்சனை நடக்குது. அதனால தான் நீ கண்ணுக்குட்டி திருடினியா இல்லைன்னு பார்க்க தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போனது. அது ஆடா இருந்தாலும் உள்ள போய் பார்த்துருப்பான், கோழியா இருந்தாலும் உள்ள போய் பார்த்துருப்பான். கரெக்டா இல்லையா? அவன் பொருள்னு போய் பார்ப்பான். அவன் பொருள் நீ திருடிட்டான்னு அவன் சந்தேகப்படுறான். இதுக்கும் மாட்டுக்கறிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க புழுவுனீங்க, நீங்க மாத்துனீங்க, நீங்க அசிங்கமா கேவலமா கேடு கட்ட பொய்ய சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு உதாரணத்துக்கு அப்படி நடந்ததுன்னே வச்சுக்கோ. இப்போ இந்த ஆள் சொல்றாரு 100 கோடி பேர் போயிருப்பீங்க. 100 கோடி பேர் மாட்டுக்கறி சாப்பிட்டா போயிடுச்சான்? அறிவில்லை உனக்கு? 100 கோடி பேர் ஆயிடுச்சானா? ஓ வாதத்துக்கே நான் வரேன். இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹிந்துத்துவவாதிகள் பண்ண விஷயத்துக்காக அததாங்க சொல்றேன், ரொம்ப ஆடக்கூடாது. அததாங்க சொல்றேன். சொன்ன வீடியோ நீங்க நான் சொல்றது என்னன்னா, அதைத்தான் நானும் சொல்றேன். அவங்க அதுக்காக போயிடுச்சாங்க, அது இவங்க இல்லாம போயிடுச்சாங்க. உன்னுடைய கான்செப்டுக்கே நான் வரேன். யாரோ ஒருத்தர் எங்கேயோ அடிச்சுட்டாங்க, அதுக்காக சார் 100 கோடி இந்துக்களும் பாதிக்கப்படுது, எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னா உன்னை இந்து மேல வெஞ்சன்ஸ், அவ்வளவுதானே. இதே இஸ்லாமியர்கள் நடந்ததுன்னா நீ இப்படிதான் பேசியிருப்பியா? கிறிஸ்தவர்கள் நடந்திருந்தா இப்படிதான் பேசியிருப்பியா? எங்க இருந்துங்க வந்தது இந்த மாதிரி கேடுகட்ட கேவலமான மனப்பான்மை? இதே இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்னு சொன்னா எவ்வளவு சென்சிட்டிவா அந்த மேட்டரை நீங்க ஹேண்டில் பண்றீங்க. அதுமே இந்து நான் மட்டும் உங்களுக்கு அவ்வளவு இலக்கம் சார். ஏன் இஸ்லாத்துல தப்பு நடக்கலையா? இஸ்லாத்துல தப்பே நடக்கலையா? ஆப்கானிஸ்தான் நடக்கிறது என்ன? ஏன் இங்கே நடக்கிறது என்ன? வெஸ்ட் பெங்கால் நடக்கிறது என்ன? இல்லை நம்ம பக்கத்து ஊர் பங்களாதேஷ்ல நடக்கிறது என்ன? நான் அதெல்லாம் போகல, நான் விமர்சிங்கன்னு சொல்லலை. ஆனால் அங்கே எப்படி உங்களுக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கு? ஏன் இங்கே எப்படி பேசுறீங்க? சரி, கலப்படன்றது வெஜிடேரியன் மட்டும் தானே, நான்வெஜ்ல நடக்கலையா? நான்வெஜ் சாப்பிட்றவனுக்கு அந்த இடத்துல அழிவு போன ஒரு நாய்கறி வரும்போது அவனுக்கு மனசு கலங்காதா? கலப்படன்றது ஒரு தேசிய பிரச்சனை, அதை கலப்படமாக தான் பார்க்கணும். ஊழல்ங்கிறது ஒரு தேசிய பிரச்சனை, அதை அப்படிதான் நீ பார்க்கணும். இந்த நாட்டில் முதல் சுதந்திர போர் எது நடந்தது யோசிப்பாரு. சிப்பாய் கழகம் ஏன் நடந்தது? நல்ல காலம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் தம்பி. 1857 முதல் விடுதலை போர் என்று வர்ணிக்கப்படுகிற சிப்பாய் கழகம் நடக்குது. ஏன் நடந்தது? அவன் ஒரு ரைஃபிள் கொடுத்தான், கன்னு கொடுத்தான். அந்த புல்லட்ல ஒரு டிராப் ஆயிருக்கு, ஒரு உரை வந்து இருக்கு. அந்த உரைய பல்லால கடிச்சு இழுத்து துப்பிட்டு சுடணும். அது வந்து மாட்டு கொழுப்புலையும் பன்னி கொழுப்புலையும் பண்றாங்கன்றதான் பிரச்சனை. இராணுவ சிப்பாய்களுக்கு என்ன பிரச்சனை? மாட்டு கொழுப்பு இந்துக்கள் போராடுறான், பன்னி கொழுப்பு இஸ்லாமியர்கள் போராடுறான். கரெக்டா? அதனாலதானே சிப்பாய் கழகம் வந்துச்சு. இன்னைக்கு இந்த பிரச்சனை இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? மாட்டு கழுப்பு இருக்கலாம் சார், பன்னி கொழுப்பு மட்டும் இருக்கலாம் சார் பல்ல காட்டுவீங்க. கரெக்டா? ஏன் இந்த கேடுகட்ட மனப்பான்மை உனக்கு? அது என்னது? உங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை சார். சாப்பிட்டவங்க அவங்க வந்து என்ன சார், சாமி விஷயத்துல கூட கலப்படம் பண்றாங்களே சார், ஊழல் பண்றாங்க சார், அவன் மனசு விரும்பி போயிருக்காங்க. அதுல போய் மனிதத்தன்மையே இல்லாதவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களுக்கு எதிராக நான் தொடர்ந்து வன்மத்தை கற்பிச்சுட்டே இருப்பேன். அவங்களுக்கு எதிராக ஒன்று நடந்ததுன்னா உடனே நான் வந்து வன்மத்தை கற்பிப்பேன். கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விபத்து நடந்ததுன்னா உடனே சந்தோஷப்பட்டு சமூக வலைதளங்களை பதிவு பண்ணாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த தேர் வந்து கரண்ட் கம்பியில் முட்டிடுச்சு அப்படின்னா சொல்லுவாங்க. என்ன சார், என்ன மனப்பான்மை சார்? அது ஒன்று ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ்னு புரிஞ்சுக்கலாம். இது வந்து பொது சமூகமா ஒரு எதிர்த்து நின்று ஒரு கருத்தியல் ரீதியா இன்னும் டு பி பிரிசைஸ் இது ஃப்ரிஞ்ச் கிடையாது. தமிழ்நாட்டுல பாஜக எதிர்ப்பாளர்கள்னு கூட சொல்லலாம். நாடு முழுக்க பாக்குறோம். இட்ஸ் a trend. தமிழ்நாட்டுல நாடு முழுக்க என்ன ட்ரெண்ட்?
ஒரு ட்ரெண்ட் ஆன்டி பிஜேபி சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் பார்த்தோம்னா இறங்கி சொல்ற இதே விஷயம் தான். ஆன்டி பிஜேபி ஒரு மீன் நீங்க பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிஜேபியா ஆன்டி இந்துவா? நான் அதை நீங்க எப்படி வேணா பார்க்கலாம். சொல்றது ஒரு எக்ஸாம்பிள். இல்ல கிளாரிஃபை பண்ணுங்க. இதுக்கும் பிஜேபிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஆன்டி பிஜேபி பெருமாள் மேல இருக்கிற நம்பிக்கை என்பது இந்துக்களினுடைய நம்பிக்கை. இல்ல நான் இப்படி பிஜேபியோட நம்பிக்கை புரிஞ்சுக்க கூடாது. பிஜேபியோட நம்பிக்கை கிடையாது. பெருமாளை கும்பிடுறவங்க இந்துக்கள். பிஜேபி வந்து பெருமாளை கும்பிடுங்க திருப்பதி போங்கன்னு நாங்க எங்கேயும் சொல்லல. நீங்க சொல்ற அந்த மாட்டுக்கறி திருநவகாரத்துல நடந்த ஏதோ ஒரு மூலையில எத்தனையோ திருப்பதி நடந்த சம்பவமோ பிஜேபிக்கு அரவம் பண்ணல. இந்துக்கள் மேல இருக்கிற குற்றச்சாட்டு இல்ல எல்லா இந்த லாஜிக் முடிச்சுக்கிறேன். இந்துக்கள் மேல இருக்கிற குற்றச்சாட்டு இது வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்கல்ல, உண்மை அது இல்ல. இந்துக்களை வன்மத்தோடு விமர்சிக்கிற கூட்டத்திற்கு எதிராக பிஜேபி மட்டும்தான் களத்துல நிக்குது. ஏன்டா டேய் உனக்கு ஏன்டா இவ்வளவு வன்மம் அவங்க மேல? ஏன் இவ்வளவு வன்மமா இருக்கீங்க? மனுஷத்தன்மையோட இருக்கு கொஞ்சமாவது. ஏன் ஒருத்தரோட சென்டிமெண்ட்ல போய் விளையாடுறீங்க? அவங்களோட நம்பிக்கையை நீ கொச்சப்படுத்தி அதில் என்ன நீ சாதிக்க போற? உனக்கு என்ன மதம் மாற்றணும் அவ்வளோதானே? அதானே உன் நோக்கம். போய் கை பிடிச்சி ஏதாவது பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறவங்களாம் கை பிடிச்சி இருக்கிறல்ல, அந்த மாதிரி ஏதாவது வேலையை பண்ணிட்டு போ. அதையே பண்ணாதேங்கிறோம். இது அதை விட கேவலங்க. உன் மதத்தை நீ ஃபாலோ பண்ணு, என் மதத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இதுதான் சொல்கிறோம். மதம் மாற்றத்திற்கு எதிராக தான் பேசணும். இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் எதிராக பேசல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மதம் மாற்றத்துக்கு எதிராக, இந்துக்களுக்கு எதிராக உமிழப்படுகிற வன்மத்திற்கு எதிராக பிஜேபி நிற்குதுன்னு சொல்லி என்ன பண்றீங்க? உங்களுடைய இந்துக்களுக்கு எதிரான வன்மத்தை பிஜேபிக்கு எதிராக காட்டுறீங்க. இதே பிஜேபி மாதிரி வேறு ஒரு அமைப்பு இந்துக்களுக்கு ஆதரவாக நின்றுச்சுன்னா அதுவும் டார்கெட் செய்யப்படும். இந்தியாவில் நாங்கள் மட்டும்தான் ஆதரவாக இருக்கோம், அதனால நாங்கள் டார்கெட் பண்ணுறோம். நீங்க ஒரு மீம்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த அயன் படத்துல நான் வந்து லட்டுல வச்சு நினைச்சேன், அந்த நட்டுல வச்சேன் அப்படின்னு அந்த மீமை போட்டு அப்படின்னு போட்டு நாமம்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்றதா பாக்குறோம். போடுறாங்க. இதுல உங்களுக்கு என்ன தோணுது? இதுல என்ன, இதுக்கு என்ன பிஜேபி சம்பந்தம்? இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. பிரதமர் மோடி அவர்களே லட்டு சாப்பிட்டாரு, சோ கடைசியில பீஃப் சாப்பிட்டாரா மோடி அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல எவ்வளவு ஒரு ஆக்வர்டான क्वेश्चन தான் இருக்குன்னு தெரியுது. பட் இருந்தாலும் நான் வந்து கேட்க வேண்டிய கட்ட நான் என்ன சொல்றேன் இதுல எனக்கு வந்து இதுல கோபமோ இதுவெல்லாம் ஒண்ணு கிடையாது. மாடு சாப்பிடக்கூடாதுங்கிறது இந்தியா நம்புகிற அறிவியல். அதுல சார் இந்தியா நம்புகிற அறிவியல். உங்களை பொறுத்த வரைக்கும் அது நம்பிக்கை, எங்களை பொறுத்த வரைக்கும் அது அறிவியல். அதெல்லாம் நம்புகிற அறிவியல்னு வச்சுக்கேன். திருவள்ளுவர் சொல்றாரு, ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழி வந்தது. அஸ்வத்தாம எதனால திருக்குறள் தூக்கிட்டு வந்துருவான்? பதில் சொல்லு. இதான் அவ்வளோ பெரிய ஆளுங்களாச்சு, பதில் சொல்லுங்க. இது வரைக்கும் நான் சொல்ற ஒரு திருக்குறள் ஒரு விளக்கத்துக்கு ஒருத்தராவது பதில் சொல்லியிருக்கான தமிழ்நாட்டில்? எங்கேயாவது மனை மாதிரி எங்கேயாவது ஓடுவாங்களே ஒழிய யாராவது பதில் சொல்லியிருக்காங்களா? திருக்குறள் பேசுதே, திருவள்ளுவர் பேசுறாரு. சோழர் கால செப்பேடு ஒரு குளக்கரையை ஒரு குளத்தை வெட்டுறான் சோழன். இந்த குளக்கரையை சேதப்படுத்தக்கூடாது அவன் நினைக்கிறான். என்ன சொல்ற அந்த கல்வெட்டுல, இந்த குளக்கரையை நீ சேதப்படுத்தினா காவிரி கரையில் வைத்து காராம்பு சுவை வெட்டினா எவ்வளவு பெரிய பாவம் வருமோ அந்த பாவம் உனக்கு வரும்ன்றான் சொல்றேன். சரியா? இதெல்லாம் ஏன் சார்? ஏன் அப்படின்னா நான் இப்போ ஒரு கான்செப்ட் சொல்றேன். இதுல உனக்கு நம்பிக்கை இருக்கலாம் இல்லாம போகலாம். ஆனா இது என் நம்பிக்கை, அவ்வளவுதான். இது நான் நம்புகிற அறிவியல், அவ்வளவுதான். ஆனா நான் வந்து சார் மெட்ராஸ்ல ஒரு ஃபுட்டு இது வருது சார், ஃபுட் ஸ்ட்ரீட் வருது சார், மாட்டுக்கறி ஏன் வைக்கல நான் பொங்குவேன் சார். சரி, தமிழகத்துல பெருவாரியான மக்கள் சாப்பிடுகிற பன்னிக்கறி ஏன் வைக்கல? அந்த பன்னிக்கறி ஏன் வைக்கலன்னு கேட்டீங்கன்னா, நான் கேட்டேன் அந்த டைம்ல நியூஸ் எத்தனை ஊடகங்கள் போட்டாங்க தெரியுமா? போடவே இல்லை. பன்னிக்கறின்னு சொல்றதுக்கு பயப்படுது ஊடகங்க, பன்னிக்கறின்னு சொல்றதுக்கு பயப்படுது. ஏன்? அப்ப மட்டும் என்ன எங்க இருந்து வருது? ஏன் பண்ணி என்னப்பா பண்ணி என்னப்பா பாவம் பண்ணிச்சு? கேள்வி இருக்கா? சரி, நீங்க என்ன சார் சொல்றீங்க? ஆடு சாப்பிடலாம், கோழி சாப்பிடலாம், பன்னி சாப்பிடலாம், ஆனா மாடு மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க. என்ன சார் இது சயின்ஸ்? என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு ஆடு அதோடைய மலம் புழுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வரும். ஒரு கோழி அதோடைய புழுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வரும். ஆனால் பசுவுடைய அந்த மலத்தை
பசுவுடைய மலம் தானே சாணி. அதுவே புனிதம், மெடிசனல் இருக்கு. சாணி நீ மெடிசன்லாம் விடு. உங்க தாத்தா வாழ்ந்த வீட்டுல சாணிய மொழுகுன்னு மொழுகி அடுப்பு வரைக்கும் போட்டு மொழுகுன்னு மொழுகி அந்த சாணி மொழுகுன்னு அந்த வீட்டுல தட்டு வச்சு அந்த தட்டுல சோறு போட்டு தான் நம்ம சாப்பிட்டோம். இந்த சாணி மொழுகாத வீட்டுல வாழாத எவனாவது ஒருத்தன் தமிழ்நாட்டுல இருந்து வந்து இன்னைக்கு டைல்ஸ் போட்ட வீட்டுல இருக்கலாம் பேசக்கூடாது. உன் தாத்தாவை கூட்டுவான், தாத்தாவோட அப்பனை கூட்டுவான். எவன் ஒருத்தன் சாணி மொழுகாத வீட்டுல இருந்தானோ அவனை கூட்டுவான். அவனை வச்சு நீ லாஜிக் பேச, நான் பேசுறேன். தமிழ்நாட்டுல எல்லாரும் சாணி மொழுகின வீட்டுல இருந்தாங்க. அதான் நான் சொல்றது வாசல்ல சாணி தெளிக்கிறத பத்தி பேசல. கூரை வீட்டுல அப்ப மொசைக்கே சாணி தான். கரெக்டா? அதுல இப்ப யோசிச்சு பாருங்க, வேற ஒரு மிருகத்துடைய மலத்தை அந்த மாதிரி தரையில போட்டு முழுக முடியுமா? கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா உங்களால? கோழியோடைய இதெல்லாம் எடுத்துட்டு வந்து நல்லா ஆட்டுப்புழுக்கு எடுத்துட்டு வந்து கலந்து போட்டு உகர முடியுமா உங்களால? முடியாது. அப்போ பசு, அதாவது மாடு உடைய சாணத்துக்கு ஸ்மெல் இல்லை. கரெக்டா? இட்ஸ் எ குட் ஸ்மெல். அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய குட் திங்ஸ் இருக்கு. சானிடைசர்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனால் அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள். நீயும் நானும் அது மாதிரி சாணி முழுகின வீட்டுல இருந்து வந்தவங்க தான். இது அவனும் மாற்றி சொல்ல முடியாது. ஹோமத்தெல்லாம் கொடுப்பா. ஹோமன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து தனியாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க. நான் அதுக்குள்ளெல்லாம் போகல. நான் தான் சொல்கிறேனே, தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் 8 கோடி பேர்ட்டையும் சவால் விட்றேன்பா. சார் எங்கள் தலைமுறையில் நாங்களும் அப்படியே டைல்ஸி கிரானைட்லேயே வந்துட்டா சார் அப்படின்ற எவனா ஒருத்தவா வந்து என்கிட்ட இந்த விஷயத்த மட்டும் பேசு. உன் தாத்தன், உன் அப்பன், தாத்தாவோட அப்பன் எவனோ ஒருத்தன் பாட்டம் போட்டால் இந்த வீட்டில் வாழ்ந்தவன் தான். என்ன கரெக்டா இது? அப்போது மாடு ஒரு ஃபுட்டை சாப்பிடுது. இப்போ நம்ம எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் அதில் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பாய்சன் இருக்கும். தேவையற்ற விஷயங்கள் தான் மலமாக வெளில போகுது. அப்போ மாடுடைய மலத்தில் கெட்ட விஷயங்கள் இல்லை. அதோடைய மலத்தை அதோடைய சாணியை நம்ம எடுத்து வீடு முழுக்கிறோம், மற்ற எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது சாப்பிட்றதுல இருக்கிற கெட்ட விஷயங்கள் எங்கே போகும்? அதோடைய சதைக்கு தானே போய் சேரும். அதோடைய உடம்புல இருக்கிற அந்த மசில்ஸில் தானே போய் சேரும். அப்போ அதை சாப்பிட்றது சயின்டிஃபிக்ல நாட் கரெக்ட் தானே? கரெக்டு தானேப்பா? நீங்கள் அறிவுக்கு போகாமல் யோசிச்சுட்டு, நீங்கள் முட்டாள்தனமாக யோசிச்சுட்டு, நீங்கள் இதை பற்றிலாம் அறிவே இல்லாமல் இருந்துட்டு, சரிப்பா திருவள்ளுவர் சொன்னார் நீங்கள் ஒத்துக்கல, முன்னாடி நான் சொன்ன இந்த சிப்பாய் கழகத்துல இருந்து இதுதான் நம்பிக்கையாக இருக்குது, ஓகே எல்லாத்தையும் நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க. நம்மாழ்வார் சொன்னாரே, ஏன் சொன்னார்? நம்மாழ்வார் அதுக்கு போய்ட்டு ஒரு லாஜிக் வச்சாரு. தயவு செஞ்சு பசுவை இன்னும் சொல்ல போனால் அடிமாட்டுக்கு போகிறது எல்லாமே காளைகள் தான். புரியுதுங்களா? பெண் பசுக்கள் வந்து போகாது. ஏன்னா பால் கறக்குதுன்னு வைக்க மாட்டாங்க. அதுவே பால் கறப்புனா உடனே இது பண்ணும். கண்ணுக்குட்டி போகும் தெரியுமா உங்களுக்கு? கண்ணுக்குட்டி பிறகுது, அது ஆணா இருக்குன்னு காலையா இருக்குன்னு உடனே என்ன போட்டுருவாங்க? அடிமாட்டுக்கு போடுறாங்க. இதெல்லாம் நம்மாழ்வார் பேசுறது எடுத்து பாருங்க. அஸ்வத்தாமன் பேசுறது விட்டுருங்க. நம்ம கொண்டாடுகிற ஒரு தமிழ் சமீபத்தில் நம்ம கூட வாழ்ந்த ஒரு பெரிய மனிதர் நம்மாழ்வார் என்ன சொல்றாருப்பா? அப்போ இது ஒரு அறிவியல் தானே. நம்மாழ்வார் அதுக்கு போய்ட்டு ஒரு சயின்டிஃபிக் தியரி வைக்கிறேன். இப்போ நான் ஒரு சயின்டிஃபிக் தியரி வைக்கிறேன், திருவள்ளுவர் ஒரு தியரி வைக்கிறேன். இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போகுது. இவ்வளோ தானே. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது நீ நம்ப வேணாம், இதை யோசிக்கிறதே வேணாம். இது நான் நம்புற விஷயம். உனக்கு என்ன வந்தது? நான் சாப்பிடணும், நீ ஏன் மறைமுகமாக கம்பேர் பண்ணுறேன்? அவசியம் இல்லையே, அவசியம் இல்லையே. இப்போ இந்தியாவில் எங்கேயுமே ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு தடை இல்லை. சாப்பிட்றதுக்காக பசுக்கள் வெட்டப்படுற இடத்துல எங்கேயுமே தடை கிடையாது. யாரும் போய் நீ சாப்பிடாதுன்னு சொல்லலை. இன்னொன்று, உணவு உரிமைன்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்கல்ல, அதுவே தப்பான வார்த்தை. உணவு உரிமைன்னு உனக்கு கிடையாது. இப்போ உனக்கு மான் சாப்பிடணும்னு ஆசை, சாப்பிட முடியுமா? பீகாக் சாப்பிட முடியும், மயில் சாப்பிட முடியாது. அது போன்ற சில விஷயம் ரெஸ்ட்ரிக்டட். ஏன் ரெஸ்ட்ரிக்டடு? இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய சகோதரர்களுடைய குரானில் சாப்பிடலாம், எதெல்லாம் சாப்பிடலாம்னு இப்போ சொல்லப்படுற பட்டியலில் மான் இருக்குது. அதுக்காக அவங்க மான் சாப்பிட முடியாது. ஏன்னா இங்கே அது காட்டு விலங்கு, ஃபாரஸ்ட் ஆக்ட் இருக்குது. ஸோ உணவு உரிமைன்னு ஒன்று கிடையாது. எல்லாத்தையும் சாப்பிட முடியும், சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அதுவே வந்து ஃப்ரேம் பண்ணப்பட்ட ஒரு வார்த்தை. நான் எதை வேணா சாப்பிடும். அதே மாதிரி யார் சாப்பிட்றதையும் போய் தப்புன்னு சொல்லலை, எதையும் அவமானம்னு சொல்லலை, எதையுமே இதுன்னு சொல்லலை. அப்படி சொல்கிற மாதிரி நீங்களே ஒரு கற்பிதத்தை ஏற்படுத்திட்டு உங்களுக்கு என்ன தெரியுமா, எல்லாரையும் சாப்பிட வைக்கணும், இன்னொன்று எல்லார் மனதையும் புண்படுத்தணும்.
இவ்வளோதான். ஏன் உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்றது தான் எங்களோட கேள்வி. இதுல வந்து பீஃப் வந்து ரெகுலரா ஸ்வீட்ஸ்ல இருப்பது ரொம்ப நார்மலான விஷயம். திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அதே போல பாக்குறோம், அதான் சாப்பிட்டாங்களே எல்லாம் உயிரோட தானே இருக்காங்க, நல்லா தானே இருக்காங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ட்டு திரு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, அப்ரோச் எப்படி நினைக்கிறீங்க? இந்த அப்ரோச் தான் நான் சொல்றேன். மறுபடியும் சொன்னா உதாரணத்துக்கு சொல்றேன். இஸ்லாமியர்கள் விஷயத்துல பன்றிக்கறி விஷயத்துல இப்பெல்லாம் இவங்க பேசுறது உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? நான் பேசுங்க, நான் சொல்லலை, கம்பேரிசன் சொல்றேன். இந்துக்கள்லாம் நீங்க எவ்வளோ சாதாரணமாக அதை அடிக்கிறீங்க அப்படின்றதுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அதை நான் எடுத்தாங்க. சொல்ல முடியுமா? இவங்கெல்லாம் சொல்லிடுவாங்களா? அப்படியே திருமாவளவன் கற்பனை பண்ணி பாருங்க, சீமானை கற்பனை பண்ணி பாருங்க, அப்படியே நடுங்கும். ஏன் ஏன் உங்களுக்கு பெரும்பான்மையான இந்துக்கள் விட்டு போறாங்க, அவங்களுடைய நம்பிக்கை விட்டு போங்க. உங்களுக்கு பிடிக்குதா நீங்க சாப்பிடுங்க, யார் உங்களை தடுத்தா? இப்போ தடுக்கிறாங்க. இப்போ திருமாவளவன் நான்வெஜ்ஜாக சாப்பிட மாட்டாங்க, தெரியும்ல, பியூர் வெஜ்ஜு. வீடியோவில் சொல்லியிருக்காரு. ஆமாம், அவரெல்லாம் பியூர் வெஜ்ஜு. கேஸ்னா பயப்படுவார், என்ன ஏதாவது பிரச்சனைனா எல்லாம் அப்படியே இதாவார். ஆனால் அவங்க ஆளுங்க, அவங்களுடைய அந்த கட்சி ஆளுங்க மட்டும் 10 கேஸ் வாங்கிட்டு வரணும், 10 கேஸ் வாங்கணும் சிறுத்தைகள்லாம் எல்லாம் நாங்கள் பார்த்து தான் இருக்கோம். விஷயம் என்னென்னா, இந்த அப்ரோச் இருக்குல்ல, ஏனுங்க சாப்பிட்டீங்க செத்தாக போயிட்டீங்க சார், அது விஷம், சாப்பிட்டா செத்துருவோன்னு யாரும் சொல்லியா சார்? அப்படி சொல்லலையே. நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்ற ஒருத்தன், என்ன நான் வெஜ்ஜுன்னு நம்பி சாப்பிட்ற ஒரு விஷயத்தில் நான் எதிர்பார்க்காத ஒரு அலல்ட்ரேஷன் இருந்தால் எனக்கு கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? நீங்கள் விட்டுருங்க சார், நீங்கள் இப்போ பிரசாதத்தையும் விட்டுருங்க சார். சாதாரண ஸ்வீட்டு கடையில் நெய்யின்ற அதை சொல்கிற கான்செப்ட் தான், நெய்யில் கலப்பட நெய் அதிகமாகிடுச்சு. அதனால் நீங்கள் ஸ்வீட் கடையில் போய் வாங்குகிற ஸ்வீட்லேயும் இந்த மாதிரி வந்து கலப்படங்கள், அனிமல் ஃபேட்டுங்கிறது கலக்கிறாங்க. டைரெக்டாக இது இருக்குல்ல, டைரி ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அது நம்ம கன்சியூம் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை. ஏன்னா நீங்கள் தான் மாடு இருந்தால் வெட்டி கொள்ளுன்னு மறைமுகமாக பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்கீங்களே, அப்புறம் எங்கே பால் வரும், டெய்ரி வரும்? பால் புரட்சி நடந்த நாடு. அதனால நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எல்லாத்துலையும் நான் என்ன சொல்கிறேன், அடல்ட்ரேஷன்றது கலப்படுறது தப்பா இல்லையாப்பா? அதை பேச மாட்டீங்க. நான் மட்டன்னு நம்பி சாப்பிட்றேன், நாய் இருக்கிறது போட்டால் தப்பா இல்லையா? நாளைக்கு அதையும் சப்போர்ட் பண்ணுவீங்களா? புரியல எனக்கு. என்ன வெஜ்ஜு நான்வெஜ் இதெல்லாம் விஷயம் இல்லை. நான்வெஜ் சாப்பிட்றது என் உரிமை. நான் ஒரு இந்து, எனக்கு சில ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. நான் இதெல்லாம் நான்வெஜ்ஜில் சாப்பிடுவேன், இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். நீங்கள் யார் கேட்டா? நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் போங்க, பிராமின்ஸ் மீன் சாப்பிடுவாங்க, அவங்கள யார் கேட்டா? ஜலபுஷ்பம்னு சொல்லுவாங்க சார். இங்கே வந்து இது வந்து ஒரு பன்முகத்தன்மை கூட ஒரு தேசம். இங்கே எல்லாருக்கும் எது சயின்டிஃபிக்கலாக பல விஷயங்கள் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அது புரியல, ஏன்னா நீங்கள் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரில் வெஸ்டர்ன் மஞ்சள் காமாலையில் இருக்கீங்க. அதில் வந்து நீங்கள் வெளில வரல, எல்லாம் உங்களுக்கு மஞ்சள் தான் தெரியும். அது நான் என்ன பண்ண முடியும்? இன்னொரு விமர்சனம் சொல்லப்படுது, இந்த 5 வருஷம் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் தான் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த 5 வருஷமும் ஜெகன்மோகன் ரெட்டி ஃபுல்லா மோடிக்கு சப்போர்ட், மோடி ஃபுல்லா ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சப்போர்ட். ஸோ ஜெகன்மோகன் ரெட்டி ஏதாவது தப்பு பண்ணா, அது குறிப்பா இந்த விஷயத்துல பண்ணா அதுல மோடிக்குமே பங்கு இருக்கு. ஏன் இதை அவர் தடுக்கல? எத்தனை நாள் அவர் டிடிடிக்கு போயிருக்காரு, எத்தனை நாள் அவர் உள்ள போயிருக்காரு, எத்தனை நாள் ஜெகன்மோகன் ரெட்டி போய் வெங்கடேஸ்வரர் சிலையை கொடுத்துட்டு வந்திருக்காரு, ஒரு நாள் கூட அதை கண்டுபிடிக்கல. உலகத்துல என்ன இருக்கு, இதுவா ஒரு கான்ட்ராக்ட் கூடவா ட்ரேஸ் பண்ணல, இத்தனை நாள் புகலிடம் கொடுத்துட்டு திடீர் போர்க்கொடியா அப்படின்னு கேட்கறாங்க. இதெல்லாம் இப்போ கருணாநிதி அவர்களுக்கு ஒரு காயின் ரிலீஸ் பண்ணாங்களா? மாண்புமிகு மத்திய ராணுவ அமைச்சரே வந்தார். அதுக்கு போர்ட்ஃபோலியோவில் தேர்டில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு அமைச்சர், சீனியர் லீடர், எங்களுக்கு நரேந்திர மோடி அவர்களை கேண்டிடேட்டா அந்த அறிவிச்சவர் ராஜ்நாத் சிங். அவ்வளோ பெரிய ஆள் அவர் வந்தாரு. இல்ல அது இப்ப இவங்க 50,000 அந்த சம்பவத்துக்கு இந்த லாஜிக் வச்சீங்கன்னா, அந்த சம்பவத்துக்கு அப்புறமும் திமுக பாஜக மோதல்கள் தொடருது. ஆனா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இப்போ வரைக்கும் ராஜ்யசபால சப்போர்ட் பிஜேபி கிடையாதுங்க. அந்த லாஜிக் நீங்க வச்சீங்க அப்படின்னு சொன்னா, இவங்க பண்ற எல்லா தப்பும் நீங்க எங்களை சொல்லுவீங்களா? ரெண்டாவது, அது ஒரு மாநில அரசு, என்ன அவங்க கூட்டணியில கிடையாது, அலையன்ஸ் இல்லை. நீங்க சொல்றது என்ன தெரியுங்களா சார்? அவர் வந்தாரா சார், ஆந்திரா ஒரு மூதி இது கிஃப்ட் எடுத்துட்டு போய் ஷால் போட்டு வரவேற்றாரு சார். இங்கே நரேந்திர மோடி அவர்கள் வரும்போது தான் ஸ்டாலின் வந்து வரவேற்கிறாரு.
இல்ல பகைமைன்னு ஒன்று இங்க இருக்கு. ஆனா அங்க ஒய்எஸ் அப்படி இல்ல. இப்ப பிஜேபி ஏதாவது ஒரே ஒரு நான் என்ன tough call சொல்றேன், ரைஸ் பண்ணது பாத்தீங்கன்னா நான் என்ன நான் சொல்றேன், கேட்கறது உடனே டஃப் கால். இப்போ சந்திரபாபு நாயுடு இதுல ரியாக்ட் பண்ற மாதிரி, பவன் கல்யாண் ரியாக்ட் பண்ற மாதிரி, பிஜேபி ஆந்திரா ஏதாவது ரியாக்ட் பண்ணுதா? புரண்டேஸ்வரி எவ்வளவு ரியாக்ட் பண்ணாங்க? அங்க நேஷனல் லெவல்ல நட்டா அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டதால் அவர் பதில் அளித்தார். சுகாதாரத்துறை அமைச்சர் அவரே ஒரு அறிக்கை விட்டுருணும். ஆனா அவரிடம் ஒரு இன்னொரு பிரஸ் மீட்ல ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கேள்வி கேட்கப்பட்டதால் ரியாக்ட் பண்ணார். ஏன் ஜெகன்மோகன் ரெட்டினா சாஃப்ட் டீலிங், அது ஒரு ஹிந்துத்துவ இஷ்யூ, ஹிந்து பிலீஃப் இஷ்யூவா இருந்தாலும் இப்படிதான் டீல் பண்ணுமா அப்படின்ற கேள்வி நேச்சுரலா எழுதுல. நல்ல ஒரு கேள்வி. இந்த இஷ்யூவை ரைஸ் பண்ணவர் சந்திரபாபு நாயுடு. இந்த இஷ்யூ அவர் தான் எடுக்கிறார், கையில் எடுக்கிறாரு, அவர் தான் இந்த விஷயத்த பண்றாரு. ஸோ யார் கையில் எடுக்கிறாங்களோ தவிர அவர் தான் இப்போ பவரில் இருக்காரு. அவங்களால தான் அதை எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ண அலையன்ஸ் மினிஸ்டர்ஸ் எஸ் ஆப்வியஸ்லி சென்ட்ரல் அவங்களுக்கு மினிஸ்டர்ஸ் எஸ் ஆப்வியஸ்லி நான் எதையுமே மறுக்கல. பட் பவரில் இருக்கிறவங்களால தான் இன்னும் விஷயம் யார் மேட்டரை கையில் எடுக்கிறாங்களோ அவங்களால தான் அதை கரெக்டாக எஃபெக்டிவாக கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியும். ஒன்று ராகுல் காந்தி ஆந்திராலையும் பவர்ல சென்ட்ரலையும் பவர்ல ட்வீட் போட்டிருக்காரு. இந்த விஷயத்துல சென்சிட்டிவான விஷயம்னு சொல்லியிருக்காரு. ஸோ பிஜேபி லீடர்ஸ் வந்து யார்? நான் என்ன சொல்றேங்க சார், நட்டா வந்து பிரஸ் மீட்ல சொன்னார் சார், அது சாதாரணமான விஷயம் சார். ராகுல் வந்து ட்வீட் போட்டார் சார். ராகுல் தனிச்சையாக போட்டார். நட்டாவிடம் கேள்வி கேட்கப்பட்டது. எப்படிங்க பிரஸ் மீட்ல சொல்றதுதானே இம்பார்ட்டன்ஸ். பிரஸ் மீட்ல கேட்கப்பட்டதா சொன்னார். வாட் எவர் இட் மே பி, பிரஸ்ல சொல்றது தானே எஃபெக்ட். as a government உங்களுக்கு இன்னும் சார் நான் சமூக வலைதளத்துல டுட்டு போறதா சார் எஃபெக்ட், பிரஸ் மீட் தானே சார் எஃபெக்ட். இன்னும் கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கலாம்ல சார். ஹிந்து இந்துக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய பாஜக நான் மறுபடியும் சொல்றேன், ஹிந்துக்களுக்காக பாஜக குரல் கொடுக்குதுங்கிறது இல்ல விஷயம். ஹிந்துக்களுக்கு எதிராக விதைக்கப்படுகிற வன்மத்திற்கு எதிராக பாஜக காவலனாக இருக்கிறார். நீங்க எல்லாரும் குரல் கொடுக்குறீங்க, குரல் கொடுக்குறீங்க. நீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக சட்டத்திற்கு புறம்பாக ஒரு தப்பு நடந்தாலும் நாங்க தான் குரல் கொடுக்கிறோம். நீங்க ஹிந்துக்களுக்கு நடிக்கிறீங்கன்னு சொல்லல. நீங்க ஹிந்துக்களுக்காக பல விஷயங்களை ரைஸ் பண்ணிருக்கீங்க, காசுக்காக பேசிருக்கீங்க, இல்லன்னு சொல்ல. இந்த விஷயத்துல காஸ் CAUSE சொல்லுங்க, நல்ல விஷயங்களுக்காக கேள்விகள், அதாவது அவருடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கீங்க, இல்லன்னு சொல்லல. நான் கேட்கறது இந்த இஷ்யூல ஏன் குரல் கொடுக்கல? ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு லைக்லி அல்ல முன்னாள் நண்பர், எப்ப வேணாலும் சப்போர்ட்டுக்கு வருவாரு அப்படின்றதுனால நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், இது உங்களுடைய கற்பனை, இது ஹைப்போதெட்டிக்கல். இதுக்கு நான் பதில் ஆக்சுவலா என்னன்னா, until proven everything is hypothetical. கரெக்ட். பட் என்ன சொல்றது, ஒரு இல்லாஜிக்கலா ஒரு என்ன சொல்றது சார், முட்டத்தளிக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு ஒரு கேள்வி கேட்க முடியுமா சார்? அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு அது லாஜிக் சொன்னா எப்படி சொல்லுங்க? நடக்கிற விஷயத்துக்கு லாஜிக் சொல்லலாம். உங்க கற்பனை டேபிள் ஜேர்னலிஸ்ட்டுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? இது என்ன இந்த லாஜிக்கே எனக்கு கன்வின்சிங்கா இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேள்விக்கு முன்னாடி அடுத்த கேள்வி இன்னொன்று இருக்கு, அது இதை விட மோசமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் இதை மட்டும் சோஷியல் மீடியால எவ்வளவு கேள்விகள் இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நான் என்ன சொல்றேன், இந்த கான்ஸ்பிரசி தியரின்றதெல்லாம் அந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, எப்படின்னா வைப்பாங்க சார், திடீர்னு இலுமினாட்டி வந்தாங்க சார்ன்னுவாங்க, இதுன்னுவாங்க, அது கோட்டு படத்துக்கு ரவிக்குமார் ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா? அது மாதிரி இருக்கு இந்த கொஸ்டின். இதுக்கு வந்து என்ன சொல்ல முடியும்? ஏப்பா என்னப்பா இப்படிலாம் யோசிக்கிறீங்க, அப்படிதான் சொல்ல முடியும். இது பதில் என்ன சொல்ல முடியும்? பட் எவ்ரிதிங் அஃபெக்ட்ஸ் பப்ளிக், ரைட்? ஏன்னா ஒரு சின்ன விஷயம் சொன்னது கூட யூபியில் எப்படி மாறுனதுன்னு பார்த்தோம். ஒரு நான் என்ன சொல்றேன், நீங்க அட்ரஸ் பண்ணணும் ஆஸ் இன் பவர். நீங்க அட்ரஸ் பண்ணிட்டேன். திஸ் இஸ் மை ஆன்சர் சார். இது லாஜிக்கே இல்லை, முட்டத்தளிக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறீங்க. இது வந்து சவுண்ட்ஸ் இல்லாஜிக்கல். நீங்க சொல்றதே கான்செப்டே ரொம்ப விசித்திரமா இருக்கு. இதான் பதில். மக்கள் புரிஞ்சுப்பாங்க, கனெக்ட் ஆவாங்க என் கூட. ஆமா இது ரொம்ப விசித்திரமா இருக்கு, என்ன இந்த அருண் தம்பி இப்படி கேட்கறாரு, கனெக்ட் ஆவாங்க. ஆன்சர் த கொஸ்டின். இன்னொரு விமர்சனம் வைக்கப்படுது பார்த்தோம் அப்படின்னா, 2019 ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் திருப்பதி சுத்தி இவ்வளவுதான் சர்ச்சஸ் இருந்தது. 2024 பாருங்க இத்தனை சர்ச்சஸ் இருக்கு அப்படின்னு பிஜேபி ஆதரவாளர்கள், அந்த குறிப்பிட்ட சில அக்கௌண்ட்ஸே கூட அவங்க கூட எல்லாருமே இந்த இஷ்யூஸை ரைஸ் பண்றாங்க. இது வந்து டாக்கிங் பாயிண்டா? திருப்பதியில லட்டுல இது கலந்துட்டாங்க, அடல்ட்ரேஷன், பீஃப் இது பண்ணிட்டாங்க, இது ஒரு இஷ்யூவா இருக்கும் போது அப்படியே இங்க போகும்போது இட்ஸ் அ மிஷனரி டார்கெட்டட் இஷ்யூ மாதிரி போகுது. நீங்க பிஜேபியோட அபிஷியல் ஆஃபீஸ் பேரரா ஏத்துக்கீங்களா? சூப்பர். கான்ஸ்பிரசி தியரிஸ் முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டீங்கல்ல, சம்பந்தமே இல்லாத, லாஜிக்கே இல்லாத சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாருன்னா அவர் தான் பண்ற மாதிரி எஃபெக்டிவா வெளில தெரியும். பட் பிஜேபி இதுக்கு சப்போர்ட் பண்ணுற நேஷனல் லீடர் வரைக்கும் பேசிட்டார். இருந்தாலும் நான் ஒரு கான்ஸ்பிரசி தியரி சொல்லுவேன்னு சொல்றீங்கல்ல, இல்லாத கான்ஸ்பிரசிலாம் 4 கூட உட்காந்து பேசிட்டே இருப்பீங்க. உலகம் முழுசும் இருக்கிற ப்ரூவன் கான்ஸ்பிரசி மிஷினரியோட கான்ஸ்பிரசி, ஆனா அதை பத்தி மட்டும் பேச மாட்டீங்க. அது பேசினா என்ன சார் இப்படி பேசுறீங்க அப்படின்னு நீங்க பாருங்க, எல்லா யூடியூப் சேனலும் எடுத்து பாருங்க, எல்லா சேட்டலைட்டு சமூக ஆர்வலர்கள் பொது புத்தி பேசுறது பூரா உதவித்த கான்செப்ட். யாராவது மிஷினரியோடைய கான்ஸ்பிரசி பத்தி பேசிருக்கீங்களா?
மிஷினரியுடைய கான்ஸ்பிரசின்னு ஒரு கான்செப்ட் இல்லாமல் தான் உலகம் முழுசும் இத்தனை நாடுகள் கிறிஸ்தவமாக மாறிச்சா? உலகம் முழுசும் என்ன இருந்தது? நாகரிகங்கள், மதங்களே கிடையாது இந்த உலகத்தில். ஒன்ஸ் அப்பான் எ டைம். கரெக்டா? கிரேக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா கிரேக்க நாகரிகம், கிரேக்க கலாச்சாரம். இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகம்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் நீங்கள் போய் வச்சுங்க. ஆக்சுவலாக அது இந்தியா முழுசும் இருக்கிறது இந்து நாகரிகம், பாரதிய நாகரிகம், இந்திய நாகரிகம். சந்தோஷமா? இங்கே வந்து ஒரு தர்மம் இருக்கு, இது ஒரு வாழ்வியல் முறை. கிரேக்கத்தில் ஒரு நாகரிகம், இந்தியாவில் ஒரு நாகரிகம். ஆக்சுவலாக நீங்கள் இந்துன்னு பேர் வச்சது இந்த நாட்டினுடைய நாகரிகத்துக்கு தான். நீங்கள் மதம்னு போட்டு அதை குழப்பிட்டீங்க. ஆப்ரஹாமிக் ரிலிஜன்ஸ் தான் ரிலிஜன்ஸ். பாபிலோனியன் கலாச்சாரம் இருக்கு. நீங்கள் உலகத்துடைய பண்டைய நாகரிகங்கள் எல்லாத்துலேயும் எடுத்து பாருங்க. ஒன்றும் இல்லை சார், திருவள்ளுவர் மறுஜன்மத்தை பற்றி பேசிட்டாரு, பிற்போக்கு சொன்னாங்கல்ல. பிளாட்டோ பேசலையா? அரிஸ்டாட்டில் பேசலையா? மறுஜன்மத்தை பற்றி பேசியிருக்காங்களா இல்லையா? அதெல்லாம் என்ன அங்கே மட்டும் சார் பிளாட்டோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார் தெரியுமா சார்? இன்னைக்கு சயின்ஸுக்கும் அது அடாப்ட் ஆகுதுங்கிறீங்க. அப்போ எங்கள் திருவள்ளுவர் சொன்னால் மட்டும் பிற்போக்குன்றீங்க. நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. பண்டைய நாகரிகங்கள் எல்லாத்துலேயுமே மறுஜென்ம தத்துவம் இருந்தது, பாவ புண்ணிய நம்பிக்கை இருந்தது, பண்டைய பல தெய்வ வழிபாடு இருந்தது. கிரகத்தில் போய் பாருங்க சார், காமத்துக்கு ஒரு கடவுள், அதுக்கு ஒரு சூரியத்துக்கு ஒரு கடவுள் இருக்கா இல்லையா? ஸோ இதெல்லாம் மிஷனரிகளால் ஒடுக்கப்பட்டுள்ளது. நீங்க மதமாற்றம்ன்ற பேர்ல சார் இஸ்லாம் வந்து கத்தி முறையில் மாற்றப்பட்டது. கிறிஸ்தவம் மிஸ்கன்செப்ஷன்ல மாற்றப்படுது. யூதத்தில் இருக்குது மறுஜென்ம நம்பிக்கை. இயேசு எங்க பிறந்தாரோ அந்த யூதத்தில் இருக்கு மறுஜென்ம நம்பிக்கை, கிறிஸ்தவத்துல இல்லை. இயேசு வந்து கிறிஸ்டின் கிடையாது, அவர் யூதர். அதுக்கப்புறம் இயேசு பிறந்து ரொம்ப நாள், இயேசு மறைந்ததற்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு தான் கிறிஸ்தவம் கட்டமைக்கப்படுகிறது. இது வரலாறு சார், இதுல யாரும் மறுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. உலகம் முழுசும் இத்தனை கலாச்சாரங்களை தின்று விட்டு, இத்தனை நாகரிகங்களை அழித்து விட்டு இந்த இரண்டு மதங்களும் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது அப்படின்னு சொன்னா எத்தனை கான்ஸ்பிரசி தியரி இருக்கு அதுல. நீங்க இந்த கிறிஸ்தவ கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிறிஸ்மஸ் தாத்தா தேர்ல வானத்துலேருந்து வருவார்ல, அது கிறிஸ்தவத்துடைய கான்செப்ட் கிடையாது தெரியுமா உங்களுக்கு? வட அமெரிக்காவில் அழிக்கப்பட்ட ஒரு நாகரிகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. நாளைக்கு இங்கே எல்லா இடத்துலையும் மதம் மாற்றினாங்கன்னா ஜல்லிக்கட்டு அவங்க எடுத்துப்பாங்க. அதுக்கு தான் இப்போ சர்ச்செல்லாம் ஜல்லிக்கட்டு நடத்துறது. இப்பயும் சொல்கிறேன், இதை நான் பேசுறது கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது கிடையாது, ஆனால் மதம் மாற்றத்திற்கு எதிராக. என்னை பொறுத்தவரை கிடையாது. என்னை பொறுத்தவரை அந்த என்னுடைய கிறிஸ்தவ சகோதரர்கள் விக்டிம்ஸு. நான் ஓகே, அவங்க அப்படியே இருக்கட்டும்ன்றேன். நான் என்ன சொல்றேன், நான் ஆர்சி டார்கெட்டட் கன்வர்ஷனை தான் நீங்க எதிர்க்கிறீங்க. நான் ஆர்சி கிறிஸ்டியனை பாராட்டுறேனே. நீங்க இந்த ரோட்ல நின்று பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணும்போது கையை பிடிச்சிட்டு மதம் மாத்துறது ஆர்சி கிறிஸ்டியன் பண்ண மாட்டேன். பொதுவா சொல்றேன், குறிப்பிட்ட அளவில் சொல்றேன். ஜென்ரலாவே கன்வர்ஷன்றது சிலர் மிஷனரிகள் தான் பண்ணுவாங்க. பொதுவா கிறிஸ்தவர், இந்த கிறிஸ்தவர் அந்த கிறிஸ்தவர் இல்ல, அதுலயே அதுக்குள்ள கன்வர்ஷன் இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? இல்ல நான் கேக்குறேன், அது ஆர்சி வந்து ப்ரொடெஸ்டா மாத்துனீங்கன்னா அதுக்கு ஒரு இதெல்லாம் இருக்கு. இந்த டாபிக் ரொம்ப பெரிய டாபிக். நான் அதுக்குள்ள பேசுறதுக்கு முன்னாடி மிஷனரி தான் வரேன். ஏன் இருக்க கூடாது? உலகம் முழுசும் எவ்வளவு கான்ஸ்பிரசி தியரி. ஒன்றும் இல்லை சார், உலகத்து இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச 1956 நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், மத்திய பிரதேசத்தில் மதமாற்ற தடை சட்டம். அதை தொடர்ந்து இந்தியாவினுடைய பல பகுதிகளிலும் மாநிலங்களிலும் கூட மதமாற்ற தடை சட்டங்கள் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் மதமாற்ற தடை சட்டம் வரும்போது இப்போ ரியாக்ட் பண்ணாங்க. ஏன் பாருங்க, மற்ற ஸ்டேட்டுக்கு ரியாக்ட் பண்ணிருக்கோமே, போப்பு ரியாக்ட் பண்ணாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் கன்வர்ஷன் நடக்கிறது அவங்க அவ்வளோ முக்கியமாக கருதுறாங்க. ஏன் சார்? ஏன் அப்படின்னா இதுதான் இது வந்து கோவில்களின் பூமி. வைஷ்ணவத்தை எடுத்துட்டீங்களா, எல்லாம் ஏன் சார் நார்த் இந்தியாவிலேருந்து ஓடி வராங்க? இங்கே தான் அவ்வளோ கோயில் இருக்கு. சைவம் எடுத்துக்கிட்டீங்களா, இங்கே தான் அவ்வளோ கோயில் இருக்கு. திவ்ய தேசங்கள் இங்கே தான் இருக்கு, பஞ்சபூத ஸ்தலங்கள் இங்கே தான் இருக்கு, எல்லாமே இங்கே தான் இருக்கு. நடராஜர் வழிபாடு தமிழகத்தில் தவிர வேற எங்க இருக்கு சொல்லுங்க? பிரபஞ்சத்தின் வடிவில் சிவலிங்கத்தை வழிபடுற ஒரு மோஸ்ட் சயின்டிஃபிக் கான்செப்ட் நடராஜர் வழிபாடு. உலகத்தின் பல இந்த சுவிட்சர்லாந்துடைய அறிவியல் மையத்தில் கூட வச்சிருக்காங்க. நீங்கள் ஒன்றே சொல்லலாம் சார், இந்தியா தான் சார் கொடுத்தது. இந்தியா கொடுத்தா வச்சுருவாங்களா? கருணாநிதி சிலையை கொடுக்குறோம் வச்சுருவோம், நாம வைக்க மாட்டாங்கல்ல. அந்த சயின்டிஃபிக் கான்செப்ட் இருந்தாலும் தான் வைக்கிறேன். அப்போ யோசிச்சு பாருங்க. டார்கெட்டட்
இங்கே தான் சார் உங்களுக்கு பொக்கிஷம். இங்கே தான் சார் தஞ்சை பெரிய கோயில் இருக்கு, இங்கே தான் சார் மதுரை மீனாட்சி கோயில் இருக்கு, காஞ்சிபுரத்தில் கோவில் நகரமே இருக்கே. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த ஆன்மீக பூமியை மதம் மாற்றுவது முக்கியம் என்று போப் கருதுகிறார். இங்கே மதம் மாற்ற தரிசனம் வந்து ரியாக்ட் பண்ணுறாரு. இது கான்ஸ்பிரசி தியரி இல்லையா? இந்த கான்ஸ்பிரசிலாம் நீங்கள் பேச மாட்டீங்களா? லாஜிக்காக உலகம் முழுசும் நடக்கிற கான்ஸ்பிரசி நான் சொல்கிறேன், அது நீங்கள் பேச மாட்டீங்க. சரி யோசிச்சு பாருங்களேன், பங்களாதேஷில் இந்துக்கள் தாக்கப்பட்டாங்க. ஒரு பெண்ணை கற்பழித்து கொலை செய்வதற்கு அங்கு அந்த பெண் இந்து என்கிற ஒரு காரணம் போதுமானதாக இருக்கு. பங்களாதேஷ்ங்கிறது ஒரு காலத்துல இந்திய மண். பாகிஸ்தான்ல நடக்கிற கொடூரங்களை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. 20% சிறுபான்மையினர், இன்னைக்கு 2% கூட இல்லை இந்துக்கள். ஆனா இங்கே சிறுபான்மையினர் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகரித்து எல்லாத்துக்கும் மேல அரசாங்கத்திற்கு மீறிய ஒரு சக்தி சட்டப்பூர்வமாக இஸ்லாமியர்களுடைய வக்ஃப் அமைப்புக்கு தரப்படுகிறது இத்தனை வருடங்களா. இன்னைக்கு அதை மாற்றுவதற்கு பிஜேபி முயற்சிக்கிறது. இன்னைக்கு தான் அதில் சார் அரசாங்கத்துக்கு மீறிய ஒரு பவர். உங்க லேண்டை அரசாங்கம் எடுத்துக்கணும்னா என்ன பண்ணணும்? உங்க லேண்டு ரோடு போடுறதுக்கோ இல்லை வந்து பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கோ அரசாங்கம் எடுத்துக்கணும். என்ன பண்ணணும்? காம்பன்சேஷன் முதல்ல உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கும். நீங்க தான் ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கும். திருப்பி உங்களுக்கு காம்பன்சேஷன் அதிகமாக கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. அந்த நோட்டீஸை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. எவ்வளவு விஷயத்தையும் பண்ணிட்டு தான் அரசாங்கமே உங்களுக்கு உங்கள் லேண்டுக்கு வரும். இன்னும் சொல்ல போனால் கான்ஸ்டிடியூஷனலாக உங்களுக்கு ரைட் டு லேண்டுங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் அதை ரிமூவ் பண்ணாங்க. இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனால் வக்ஃப் நினைச்சதுன்னா சதக் அவங்க சொன்னாங்கன்னா அது அவங்க சொத்து. இங்கே கச்சேரி ரோட்டில் பேயாழ்வார் சந்நிதி அவங்க சொத்தான். திருச்செந்தூர் ஆமாம் சார் கோயில் இருக்கு, இருந்தா என்ன எங்கள் சொத்து? ஐயோ கோயில் எப்போ கட்டினாங்க, நீங்கள் எப்போ வந்தீங்க? இஸ்லாமிய மன்னர்கள் முதல்ல எப்போ வந்தாங்க? ஒன்று. ரெண்டாவது உங்கள் சொத்தை தானே சார் நீங்கள் அடுத்தவங்களை எழுதி வைக்க முடியும். இப்போ நீங்கள் எழுதி வைக்கிறீங்கன்னா உங்கள் சொத்தாக இருந்தாலும் நீங்கள் எழுதி வைக்க முடியும். வக்ஃபில் யார் சொத்தம்னா யார் வேணா எழுதி வச்சுக்கலாம். நீங்கள் போயிட்டு இந்த சர்வே நம்பர் சார் 2/2 200/2 இந்த சொத்தை நான் வக்ஃப் எழுதி வைக்கிறேன், கேள்வியே கிடையாது. அந்த 200/2 உங்கள் சொத்தானே யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்ட போகணும்? வக்ஃப் போட்டுக்கிட்டே போகணும். சார் என் சொத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க சார், கொடுங்க சார் அப்படின்னு. இவ்வளவு எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அரசாங்கத்தை மீறிய ஒரு அதிகாரத்தை இஸ்லாமிய அமைப்புக்கு தந்திருக்கிற ஒரு நாட்டில் பக்கத்தில் இந்துக்கள் கொல்லப்பட்டு அந்த ரத்தம் காயாமல் ரத்தாராக ஓடிக்கொண்டிருக்கும் போது பங்களாதேஷ் உலகம் அதை பார்க்கும்போது ராகுல் போய் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் பயத்தில் இருக்காங்க, இந்தியாவில் இஸ்லாமியர்கள் அச்சத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்றது கான்ஸ்பிரசி இல்லையா சார்? இந்த கான்ஸ்பிரசிலாம் நீங்கள் பேச மாட்டீங்களா சார்? இல்லை இந்த கான்ஸ்பிரசிலாம் எப்போதான் சார் பேசுவீங்க நீங்கள் சார்? உலகம் பூரா நடக்கிற ப்ரூவன் கான்ஸ்பிரசியை பேசுங்க சார். உலக நாடுகள் எல்லாமே அப்படிதான் பேசுது. உலக நாடுகள் மற்ற மீடியாக்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. அவங்க தேசத்துக்கு எதிராக நடக்கிற கான்ஸ்பிரசியே பேசுவாங்க. இங்க மட்டும்தான் அடுத்த நாடு பண்ற இதுக்கு நம்ம விடுறோம். நான் இவ்வளோ கான்ஸ்பிரசி. சீதாராம் யெச்சூரி அவர்கள் மறைந்தாரா? ஏன் சார் சீன தூதர் வந்து 3 முறை டுபுக்குன்னு குனிஞ்சு கும்பிட்டு போட்டாரு? சொல்லுங்க சார். அவர் ஒரு இயல்பா ஒரு கம்யூனிஸ்ட். அது ஒண்ணு போதாது. இறப்பில் நம்ம என்ன அரசியல் பார்க்குறது சார்? இறப்பில் அரசியல் நான் பார்க்கல சார். எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்களே சார். ஏன் திமுக கூட கம்யூனிஸ்ட் தத்துவத்தில் நம்பிக்கை உள்ள ஒரு கட்சி. கருணாநிதி அவருடைய இறப்புக்கு வந்து சீன தூதரை வந்து கும்பிட்டு போட்டாரா சார்? டிஎம்கே வந்து அதில் ஒரு பிரின்சிபல்ல சின்னதாக வச்சிருப்பாங்க. கம்யூனிசம் மார்க்சிஸ்ட் கம்யூனிசம்ன்றது டைரக்டா கம்யூனிஸ்ட். அப்போ சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை வந்து அவங்க யாருக்கு சார் நிற்பாங்க? அது நம்ம ஹிஸ்டரியில நிறைய யாருக்கு சார் நின்னாங்க? ஹிஸ்டரியில விமர்சனத்துக்குள்ள. அப்ப இந்த கான்ஸ்பிரசி தியரி பேசினா நான் கேக்குறது இல்ல இந்த கான்ஸ்பிரசி தியரி நீங்க பேச மாட்டீங்களா? பேசணும். ஒரு இந்தியாவுல இருக்கிற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு, ஒரு அரசியல் கட்சி சாரி பக்கத்து நாடு நேரடியாக நமக்கு எதிரியாக இருக்கிற ஒரு நாடு. நீ என்ன தத்துவம் அவங்க பிளட் கொடுக்குற இஷ்யூலயே சர்ச்சையாச்சு, அதெல்லாம் பார்த்திருக்கோம். அப்புறம் நான் சொல்றது என்னன்னா, இருக்கிற நல்ல அதாவது இருக்கிற புருவன் உலகத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற உண்மையான கான்ஸ்பிரசி எல்லாம் நீங்க பேசவே கூடாது சார். அதெல்லாம் அப்படியே லெஃப்ட் அவுட் பண்ணிடணும். So you
டேக் இட் as இந்த கான்ஸ்பிரசியில என்ன லாஜிக் இல்லைன்னு நீங்க கேக்குறீங்க. உலகம் முழுசும் நடந்திருக்கே சார். ஓகே ஏத்துக்கிறீங்க. நான் சொல்றது இவருடைய அப்பாவே சொல்லியிருக்காரு 7 மலையில 5 மலை அவங்களுக்கு தான் சொன்னோன்னு. எஸ் அது அப்புறம் இதுல என்ன ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஓகே நீங்க இன்னைக்கும் இந்து பண்டிகைகளுக்கு ஏத்துக்கிறீங்க. பிஜேபி ஏத்துக்குது. இந்து பண்டிகைகளுக்கு நான் என்ன கேக்குறேன், இந்த கான்ஸ்பிரசியில உங்களுக்கு எங்க கேள்வி வருதுன்னே கேக்குறேன். சோ பிஜேபி ஏத்துக்குது. ஓகே திரு அஸ்வத்தாமன் ஏத்துக்கிறார் இந்த விஷயத்தை. இந்த கான்ஸ்பிரசி இந்த தியரி கான்ஸ்பிரசியில உங்களுக்கு என்ன டவுட் ஆகும்னு கேக்குறேன். இத சார் இப்படி ஒரு கான்ஸ்பிரசி சார் அப்படின்னு எக்ஸைட் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? என்னோட ஸ்டாண்ட் கேக்குறேன். என்னோட கருத்து இல்ல டைரக்டா நான் கேட்டேன்பா. இதுல எக்ஸைட் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? சரி ஓகே திரு அஸ்வத்தாமன் ஏத்துக்கிறாங்க. லாஸ்ட் क्वेश्चन. இது இன்னொரு பெரிய கான்ஸ்பிரசி தியரி. நான் அப்ப சொன்னதுதான் ட்விட்டர்ல ஒரு ட்வீட் பார்த்தேன். இந்த லட்டு இஷ்யூ இருக்குல்ல, இந்த லட்டு இஷ்யூ வந்ததே சோஷியல் மீடியா நிறைய பாக்குறேன்னு நினைக்கிறேன் நான். அதுதான் பாலிடிக்ஸ் இருக்கு. இந்த லட்டு இஷ்யூ வந்ததே ராமர் கோவில ப்ரமோட் செய்யறதுக்கு தான். இதோட லட்டு திருப்பதி இதோட புனிதத்தன்மை குறைஞ்சது அப்படின்னா ராம் மந்திர் அயோத்தியான்னு ஃபோக்கஸ் போயிடும். ஸோ ஹிந்துக்கள் எல்லாம் அங்கே வருவாங்க. ஒரு வருமானத்தை ஈர்ப்பதற்காக இது ஒரு மேட் அவுட் கான்ஸ்பிரசி பை பிஜேபி டு பெனிஃபிட் அயோத்தியா. அவங்களோட லார்ஜர் கான்செப்ட் ஆஃப் ஹிந்துத்துவா பேஸ்ட் ஆன் அயோத்தியாவுக்கு இது வைக்கிறதுக்காக இந்த லட்டு, இந்த திருப்பதி, இந்த போன்ற விஷயங்களை டிஸ்கிரெடிட் பண்ணிட்டு அயோத்திக்கு கூட்டத்தை இழுப்பதற்காக பண்ண விஷயம் அப்படின்னு இட்ஸ் த கொஸ்டின். உங்களோட எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப கோவம் வருதுங்க இந்த தியரியை கேட்கும்போது. ஏதாவது அன்பார்லிமெண்ட்ரியாக பேசுகிறவனும் அப்படின்னு ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து பயம் வருது. சரிங்களா, நான் என்ன சொல்கிறேன், முதல்ல நான் சொல்கிறேன் புரிய வைக்கிறேன். பாலராமர் அயோத்தியில் அமைந்ததிலிருந்து அந்த நகரம், அந்த பகுதி சந்திக்காத மிகப்பெரிய வருமான பெருக்கத்தை அந்த பகுதியில் ஏற்படுத்தி அங்க வந்து பக்தர்களுடைய வருகை மிகப்பெரிய அளவு தொடங்கிய நாளிலிருந்து மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா உலக இந்துக்கள் முழுவதும் நீண்ட வருட போராட்டத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான பேர் அதற்காக உயிரிழந்த பிறகு வந்திருக்கிற ஒரு வரலாற்று சின்னமாக, மிகப்பெரிய ஒரு இந்துக்களினுடைய அடையாளமாக அயோத்தி ராமர் வந்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியான நீங்க சொல்ற இந்த கான்ஸ்பிரசி தியரி எல்லாமே இந்துக்கள் மீதான வன்மத்தில் உமிழப்படுகிறது. இந்த போஸ்டை போட்டவன் 4 போஸ்ட்டுக்கு முன்னாடி ஏய் மாட்டு இது நடந்து இது ஆச்சியா சந்தோஷ் பாத்தியா அப்படின்னு அவனுடைய வன்மத்தை வெளிப்படுத்திருப்பான். அதுக்கும் 4 போஸ்ட்டுக்கு முன்னாடி ராகுலுக்கு ஆதரவாக ஒரு போஸ்ட் போட்டிருப்பான். அதுக்கும் 4 போஸ்ட்டுக்கு முன்னாடி திராவிடியன் ஸ்டாக்னு போட்டிருப்பான். புரியுதுங்களா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதாய். இதுதான் பதில் தெளிவாக சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நம்முடைய பல விஷயம் குறித்து விரிவாக தெரிவித்து